கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 32வது போட்டி நியூசிலாந்து அணிக்கும் உகண்டா அணிக்கும் இடையில் நடக்கிறது. உலகக்கோப்பை வெல்லக்கூடிய திறமை இருந்தும் நியூசிலாந்து அணி ஒரு சுற்றோடே வெளியே போகிறது எல்லாருக்கும் மன வருத்தமான விஷயம்தான். இருந்தாலும் வெளியேறும்போது பயங்கரமாக ஒரு ஆறுதல் வெற்றியை தேடிட்டு போவாங்களா அப்படிங்கிறத இந்த போட்டியில் நம்ம பார்க்கணும். உகண்டா அணியையும் நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. இருந்த போதிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. நியூசிலாந்துடைய அதிபதி மால் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது. நட்பு பலத்தில் இருக்குது, 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டம் இருக்குது நியூசிலாந்துக்கு. உகண்டாவுடைய அதிபதி உகண்டாவை நோக்கி வருவது உகண்டாவுக்கு ரொம்ப சிறப்பான பலன். ஆனால் நியூசிலாந்துடைய லாபஸ்தானத்தில் கதிர் போய் உட்கார்ந்துருக்கிறது, விரையாதிபதி உட்கார்ந்துருக்கிறது. லாபத்தில் விரயம், நஷ்டம், சேதாரம் நியூசிலாந்துக்கு காண்பிக்கிறது. அதே சமயத்தில் உகண்டாவுடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா அவர் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து பகை பெற்று இருக்கார். இருந்தாலும் தன் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நியூசிலாந்து தான் உகண்டாவான்னு கேட்டால் இயல்பாகவே உகண்டாவுக்கு ஜாமக்கோல் கிரகம் வலுவாக அமையுது. இருந்தாலும் மதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய மதி நியூசிலாந்துடைய உதயத்தை நோக்கி வர்றதுனாலையும் இவங்க நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிக்கிட்டு அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.